வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை அடைந்துள்ள அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் படையில் இணைந்துள்ள நவீன ஆயுதங்கள் தொடர்பாக ஒரு சிறப்பு பார்வை பார்க்கலாம். இந்திய கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் நாட்டிடமிருந்து சுமார் 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஏப்ரலில் மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க மேலும் 114 ரஃபேல் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஓராண்டில் உலகின் அதிவேக ஏவுகணையான பிரம்மோஸ் உற்பத்தியை இந்தியா பன்மடங்கு அதிகரித்துள்ளது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து அழிக்கும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பின் புதிய பிரிவுகளும் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஏவுகணைகளை தடுத்ததில் ரஷ்யாவின் S-400 அமைப்பின் பங்கு மிக முக்கியமானதாகும். இதனால் மேலும் 5 புதிய S-400 பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இஸ்ரேலின் அயன் டோம் போல இந்தியா தனது சொந்த வான் பாதுகாப்பு கவசமான சுதர்ஷன் சக்ராவை உருவாக்கி வருகிறது. DRDO மூலம் உருவாக்கப்படும் இது செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் உதவியுடன் 3 நிலைகளில் பாதுகாப்பை வழங்கும். வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் இது முழுமையாக தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்காக 7.85 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் DRDO ஆராய்ச்சி பணிகளுக்காக மட்டும் 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன ஆயுதங்களின் சேர்க்கை மற்றும் வலிமையான பாதுகாப்பு கவசம் இந்தியாவை உலக அரங்கில் ஒரு பெரும் சக்தியாக மாற்றியுள்ளது.